அமெரிக்கா வெனிசுவேலா மேலே நேரடியான தாக்குதலை தொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஈரானினுடைய ராணுவங்களும் மாறுவேடமிட்டு பொதுமக்கள் போன்று அந்த போராட்டத்துக்குள்ள என்டர் ஆகி மொசாடினுடைய ஏஜென்ட்களை சைலண்டாக தூக்குற வேலைகளை பெர்ஃபெக்டாக செஞ்சு கொண்டிருக்காங்க. AH-64 அப்படிங்கிற ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய தலைநகரத்துக்குள்ள இறக்கி அடிக்காங்க. ஆரம்ப கட்ட தாக்குதலாக அமெரிக்கா ஒரு சுதந்திர நாட்டினுடைய இறையாண்மையை அப்பட்டமாக அமெரிக்கா மீறியிருக்கு. இது அமெரிக்காவினுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தை சர்வதிகாரம் மூலம் ஆட்சி செய்ய துடிச்சு கொண்டிருக்கு. இஸ்ரேலினுடைய முக்கிய அதிகாரிகளினுடைய மொபைல் போன்களை ஹேக் பண்ற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய முன்னாள் அமைச்சரான ஐலட் ஷஹ்ரீனுடைய மொபைல் போனை ஹேக் பண்ணிருக்காங்க. அவரை சுற்றி வளைக்க போது உடனடியாக அவர் தன்னுடைய பேண்ட்டுக்குள்ள சிறுநீர் கழிச்சிருக்கார். அந்த அளவுக்கு பயம் வந்திருக்கு. என்னன்னா அலி கமேனியினுடைய ஆதரவு தெரிவிக்கிற பொதுமக்கள் ஈரான் முழுவதும் I-28 ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலி கமேனியினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான பெரிய அளவுல போராட்டங்கள் இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. சவுதியினுடைய படைகள் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை யமனுக்குள்ள இந்த STCக்கு எதிராக செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாள்ல மிக முக்கியமான சம்பவங்கள் இப்ப நடந்திருக்கு. அந்த அடிப்படையில யுத்தங்களை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கு. அது நாலாபுறமும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நமது காணொளிகள் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில நம்ம கடந்த பல நாட்களாக கூறிக்கொண்டிருந்த விடயம், வெனிசுவேலா மேல அமெரிக்கா தாக்குதல் நடாத்த போறாங்க. அதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் அமெரிக்கா சகல பிளானிங்களையும் பெர்ஃபெக்டாக போட்டு கொண்டு வராங்க. அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம சொல்லி கொண்டு வந்திருந்தோம். அந்த அடிப்படையில நேற்று இரவு அமெரிக்கா வெனிசுவேலா மேல நேரடியான தாக்குதலை தொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. வெனிசுவேலாவினுடைய கராகஸ் அதாவது தலைநகரத்தின் மேல முக்கியமான இடங்களை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடாத்துறதுக்கு ஆரம்பிக்காங்க. அந்த அடிப்படையில AH-64 அப்படிங்கிற ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய தலைநகரத்துக்குள்ள இறக்கி அடிக்காங்க. ஆரம்ப கட்ட தாக்குதலாக அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய வான் பாதுகாப்பு மையங்களை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் செய்யறாங்க. அதன் பின்னர் வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது மொத்தமாக செயலிழக்கப்படுகிறது. செயலிழக்கப்பட்டதன் பின்னர் AH-64 அப்படிங்கிற தாக்குதல் ஹெலிகாப்டர்களை கராகஸுக்குள்ள அமெரிக்கா இறக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஆரம்ப கட்ட தகவலாக அமெரிக்கா தாக்குதல் எந்தெந்த இடங்களை குறிவச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொன்னா வெனிசுவேலாவினுடைய ராணுவங்களுக்கு கட்டளை இடுற தளபதிகளை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற விளாடிமிர் பட்ரினோ லேபஸ குறிவச்சு இந்த தாக்குதலை அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில பாதுகாப்பு துறையை கம்ப்ளீட்டா இல்லாமக்கி போட்டு, அதாவது தலைமையகத்திலிருந்து கட்டளை இடுவதற்கு யாருமே இல்லாத நிலைமையை அமெரிக்கா வெனிசுவேலாவுக்குள்ள கொண்டு வராங்க. அதன் பிறகு அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய பல முக்கியமான இடங்கள்ல தாக்குதல் செய்யறாங்க. இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னா, இது வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரை கைது செய்யற அளவுக்கு அமெரிக்காவினுடைய தாக்குதல் வெனிசுவேலாவுக்குள் அமைஞ்சிருந்துச்சு. அந்த அடிப்படையில இப்ப வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கார், நாடு கடத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் சம்பந்தமாக சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, திட்டமிடப்பட்ட ஒரு வெற்றிகரமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கார். இந்த நேரத்துல வெனிசுவேலாவினுடைய உள்துறை அமைச்சர்கள் இப்ப கைப்பற்றப்பட்ட ஜனாதிபதி போக, உயிரிழந்த ராணுவ தளபதிகள் போக, மீதம் இருக்கிற உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு பொதுமக்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்கணும். கராகஸ் அதாவது வெனிசுவேலாவினுடைய தலைநகரத்தில் இருக்கிற பொதுமக்களினுடைய கட்டடங்கள் வீடுகளை குறிவச்சும் அமெரிக்கா பெரிய அளவுல தாக்குதலை செஞ்சிருக்காங்க. இது கண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கிற ராணுவம், நமது ராணுவம் மக்களுக்கான நம்பிக்கையை விதைக்கணும். இது மக்களினுடைய போராட்டமாக இருக்கு. நமது இறையாண்மையை பாதுகாக்கணும். போது வெனிசுவேலா தோல்வி அடைந்திருந்தாலும் இறுதியில் வெனிசுவேலா மக்கள்
இந்த போராட்டத்துல வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர்கள் மீதம் இருக்கிற, அதாவது இந்த நான் நினைக்கிறேன் மதுரோவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அமைச்சர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெனிசுவேலாவுக்குள்ள இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய டார்கெட் இப்ப வெனிசுவேலாவா இருந்துச்சு, அடுத்தது கியூபாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கம்யூனிச நாடாக இருக்கு. சைனா மற்றும் ரஷ்யாவோட நெருங்கிய உறவுகளை கொண்ட நாடாக கியூபா இப்ப அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருந்து கொண்டிருக்கு. இந்த நாட்டை இப்ப கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த கட்டமாக அமெரிக்கா செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில கியூபாவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, சர்வதேச சமூகத்தின் எதிர்வினையே நாங்க எதிர்பார்க்கும் வெனிசுவேலா மேல நடாத்தப்பட்ட தாக்குதல் வெனிசுவேலாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கு. அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் அகங்காரத்தையும் இது உலகத்துக்கு சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச நாடுகள் எல்லாமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கியூபாவினுடைய பிரசிடண்டான கர்னல் பெர்முடாஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கார். இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இவ்வாறான தாக்குதலை வெனிசுவேலாவுக்குள்ள செஞ்சிருக்காங்க அப்படிங்கக்குள்ள இவ்வாறு, அதாவது ஒரே நாள்ல வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியை கைது செஞ்சு அமெரிக்காவுக்கு கொண்டு போற அளவுக்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மாறி அடிப்பாங்க. ஆக அமெரிக்காவினுடைய ஆயுத பலம், திட்டமிடல் பலம் என்ன அப்படிங்கிறத மொத்த உலகத்துக்கும் காட்டுறதுக்கு அமெரிக்கா, அதாவது ஒரே நாள்ல ஒரு நாட்டை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்கு இந்த தாக்குதல் அமெரிக்கா பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதல், அதாவது உலக நாடுகள் எல்லாமே மௌனமாக இருக்கிற நேரங்கள்ல அங்கீகரிக்கப்படாத ராணுவ அமைப்பாக இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலுக்கு எதிராக குரல்களை எழுப்பியிருக்காங்க. இறையாண்மை, அதாவது ஒரு சுதந்திர நாட்டினுடைய இறையாண்மையை அப்பட்டமாக அமெரிக்கா மீறியிருக்கு. இது அமெரிக்காவினுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் சர்வதிகாரம் மூலம் ஆட்சி செய்ய துடிச்சு கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய இவ்வாறான தாக்குதல்களை சர்வதேச சமூகம் கண்டிக்கல் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வெனிசுவேலாவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் இந்த தகவலை சொல்லி இருக்கிறதும் வெனிசுவேலாவினுடைய இன்றைய நிலவரங்கள் முழு உலகத்திலேயும் இந்த செய்தி இன்னைக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெனிசுவேலாவினுடைய நிலைமைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்தது ஈரானினுடைய பக்கம் நாம வந்தோம் அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவினுடைய கார்கோ விமானங்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத கடந்த 2-3 வீடியோக்களாக நாம பார்த்து கொண்டிருந்தோம். இதுல என்னென்ன ராணுவ பொருட்கள் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வரல. பட் இன்னைக்கு வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் MI-28 ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்குரிய உபகரணங்கள், அதுக்குரிய இயக்குவதற்குரிய உபகரணங்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈரான்ல போராட்டம் நடந்து கொண்டு வருதுன்னு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த போராட்டம் நடந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில் இருக்கிற சர்வதேச ஊடகங்கள் பல கருத்து கணிப்புகளை வெளியிட்டு கொண்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் ஈரானினுடைய ராணுவத்தினுடைய முக்கிய பிரிவுகள் பல முக்கியமான நடவடிக்கைகள் இந்த போராட்டங்களுக்கு எதிராக மேற்கொண்டிருக்காங்க. அதாவது எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போராட்டக்காரர்கள் போன்றோம் எப்படி மொசாடினுடைய ஏஜென்ட்டுகள் உள்வாங்கப்பட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடாத்தி கொண்டிருக்காங்களோ, அந்த அடிப்படையில ஈரானினுடைய ராணுவங்களும் மாறுவேடமிட்டு பொதுமக்கள் போன்றோம் அந்த போராட்டத்துக்குள்ள என்டர் ஆகி மொசாடினுடைய ஏஜென்ட்டுகளை சைலண்டாக தூக்குற வேலைகளை பெர்ஃபெக்டாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது போராட்டம் பொதுமக்கள் அமைதியான முறையில போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும், அதே போன்று மொசாடினுடைய ஏஜென்ட்டும் கைது செய்யப்படணும். அந்த அடிப்படையில் அவங்க எல்லாருமே சைலண்டா பெர்ஃபெக்டா ஈரானினுடைய ராணுவம் தூக்கி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் இப்ப போராட்டம் கொஞ்சம் அமைதியாகிற நிலைமைக்கு ஈரானினுடைய ராணுவத்தினுடைய இந்த அதிரடியான திட்டத்தின் மூலமாக கொஞ்சம் அமைதியான நிலைமைக்கு ஈரான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டக்காரர்களோட நின்ற ஒருவர் அலி கமேனிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்த நேரங்கள்ல அலி கமேனியினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான பெரிய அளவுல போராட்டங்கள் இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஆதரவானவங்க அலி கமேனிக்கு எதிராக இவ்வாறு இந்த கோஷம் இட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னே, அவரை சுற்றி வளைக்க போது உடனடியாக அவர் தன்னுடைய பேண்ட்டுக்குள்ள சிறுநீர் கழிச்சிருக்கார். அந்த அளவுக்கு பயம் வந்திருக்கு. என்னன்னா அலி கமேனியினுடைய ஆதரவு தெரிவிக்கிற பொதுமக்கள் ஈரான் முழுவதும் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக கவர்மெண்டினுடைய ஆணிவேராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறத இவ்வாறான நடவடிக்கைகள், இவ்வாறான செயற்பாடுகள் நாடு முழுவதும் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நடக்க போராட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிற முக்கியமான விடயங்களாக இவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி போராட்டம் நடத்துவது பொதுமக்களினுடைய உரிமை, அதை நாங்க வரவேற்கோம்.
போராட்டக்காரர்களை எப்பொழுதுமே ஈரான் மதிக்கும். ஆனா கலவரக்காரர்களையும் மொசாடினுடைய ஏஜென்ட்டுகளையும் ஒருபொழுதும் ஈரான் மன்னிக்காது. அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் அவங்க வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அலி கமேனி கடுமையான ஒரு உத்தரவு இன்றைக்கு சமர்ப்பிச்சிருக்கார். அந்த அடிப்படையில இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் செய்பவர்கள் போராட்டக்காரர்கள் பட்டியலில் இருந்து முழுவதுமாக நீக்கப்படுறாங்க. அவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அப்படி என்று சொல்லி அலி கமேனியினுடைய கவர்மெண்ட் இன்னைக்கு முத்திரை குத்தி இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில ஈரானினுடைய IRGC மற்றும் ராணுவம் பலத்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு போய் நான் நேரத்தோட சேர்ந்த போராட்டக்காரர்களோட ஒன்று சேர்ந்து யார் இந்த போராட்டக்காரர்கள் அப்படிங்கிறத கண்காணிச்சு கொண்டு அவங்களை கைது செஞ்சு கொண்டிருக்காங்க சைலண்டாக அப்படின்னு சொல்லி இந்த ஈரானினுடைய உச்ச தலைவரினுடைய கட்டளை வந்ததன் பிறகு வெளிப்படையாக நாடு தழுவிய ரீதியில கலவரக்காரர்கள் கைது செய்யக்கூடிய வேலைகளை ஈரானினுடைய ராணுவங்கள் ஒன்றிணைந்து செயலாற்றி கொண்டு வராங்க. இவ்வாறு இருக்கிற இந்த நேரங்களை தொடர்ச்சியாக ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் ஹந்தலா ஹேக்கர்ஸ் இஸ்ரேலினுடைய முக்கிய அதிகாரிகளினுடைய மொபைல் போன்களை ஹேக் பண்ற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய முன்னாள் அமைச்சரான ஐலட் ஷஹ்ரீனுடைய மொபைல் போனை ஹேக் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன்ல முக்கியமான தரவுகளையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 12 நாள் யுத்தத்துல உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்வதற்காக ஐலட் ஷஹ்ரீனுடைய மொபைல் போன் பயன்படுத்தப்பட்டிருக்க ஐலட் ஷஹ்ரீனும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆடியோ கிளிப்களையும் வீடியோ கிளிப்களையும் ஐலட் ஷஹ்ரீனுடைய வாட்ஸ்அப்ல இருந்து லீக் ஆகி இருக்காங்க ஹந்தலா ஹேக்கர்ஸ் குழு. ஆக ஆயத்துல்லா அலி கமேனி தான் இஸ்ரேலினுடைய முதலாவது டார்கெட்டா இருக்காங்க அப்படிங்கறதை இது தெளிவா குறிப்பிட்டு இருக்கு அப்படி என்று சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படி என்று சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கட்டுப்பாடுகளை மீறி தான் தோன்றித்தனமாக யமனுக்குள்ள பல செயற்பாடுகளை செஞ்சு கொண்டு வந்தாங்க. முக்கியமான காரணம் யமனை 2ஆக பிளவுபடுத்துற தெற்கு யமன் பிரதேசத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற வேலைகள்ல தெற்கு யமன் பிரதேசங்களை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிற தகவல் சவுதி அரேபியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. கிடைச்ச உடனே சவுதி அரேபியா ஃபுஜைரா துறைமுகத்தில இருந்து யமனினுடைய முகல்லா துறைமுகத்துக்கு வந்த 2 ஆயுத கப்பல்களை ஒன் த ஸ்பாட்ல அடிச்சு தூக்குறாங்க விமான தாக்குதல் மூலமாக. தொடர்ச்சியாக இவ்வாறான நடவடிக்கைகளை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் 24 மணித்தியாலமே உங்களுக்கு காலக்கெடு, இல்லை என்றால் உங்களை மொத்தமாக நாங்க தூக்க வேண்டிய சூழ்நிலைகள் வெறும் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியா கடுமையான எச்சரிக்கையை யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு வச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ள யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்றாங்க எங்களுக்கும் யமனுக்கும் எந்த தொடர்பும் இனி கிடையாது அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த தகவல்களை வெளியிடறாங்க என்பது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் நான் ஏன் இந்த நாடை 2ஆ பிரிக்க போறாங்க, அதாவது யமனை 2ஆ பிரிக்க போறாங்கிற தகவல் சவுதிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லவார். என்ன அப்படின்னு சொன்னா STC-னுடைய தலைவர், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதுவரைக்கும் பெக் பண்ணி கொண்டிருந்தவர்களினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு யமனை தனி நாடாக அங்கீகரிக்கிற வேலைகள்ல தொடர்ச்சியாக நாம ஈடுபடணும் அப்படிங்கிற அறிவிப்பை அவர் விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து சவுதியினுடைய படைகள் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை யமனுக்குள்ள இந்த STC-க்கு எதிராக செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு சவுதியினுடைய படைகள் செய்யூன் பிரதேசங்கள்ல வான்வழி தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அதன் பின்னர் யமனிய பழங்குடியினர் இந்த செய்யூன் பிரதேசத்தை கைப்பற்றாங்க. அது மட்டும் இல்லாம முகல்லா பிரதேசங்கள்ல இருக்கிற வங்கிகளை உடனடியாக சவுதியினுடைய படைப்பிரிவுகள் கைப்பற்றாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வச்சிருந்த பேங்குகளாக இவைகள் இருந்துச்சு. அந்த அடிப்படையில சவுதியினுடைய படைகள் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வான்வழி தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்களோ அந்தந்த இடங்களை தரைவழி ஊடாக சவுதியை பெக் பண்ணி கொண்டிருக்கிற யமனிய பழங்குடியினரும் அந்த இடங்களை கைப்பற்றி கொண்டிருக்காங்க. ஆக STC-னுடைய யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய திட்டம் ஒன்றாக இருந்திருக்கு. தெற்கு யமனை டிவைட் பண்ணி தனிய பிரிச்சு அது ஒரு தனி நாடாக உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம் சவுதிக்கு தெரிஞ்ச உடனே தான் சவுதி இவ்வாறு அக்ரெசிவான முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெளிவா புரியும்படியான செய்திகள் இன்னைக்கு சவுதியும் சொல்லியிருக்காங்க, யமனியர்களும் சொல்லியிருக்காங்க. ஆக அரபு நாடுகள் முழுவதும் குழப்புவதற்குரிய வேலைகள்ல இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவாக புலனாகுது. வரும் காலங்கள்ல அரபு நாடுகள் முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெகு சீக்கிரத்தில் இவ்வாறான விடயங்கள் அரபு நாடுகள்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நம்மளோட இணைஞ்சிருங்க. இவ்வாறான தகவல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.